இதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி கார்டு கழட்டக்கூடாது, ஜீன்ஸ் டிஷர்ட் போடக்கூடாது, மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது, சீனியர் ஜூனியர் கேங் சேரக்கூடாது, இந்த ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்னு எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கக்கூடாது. முக்கியமா இந்த காலேஜ் கேம்பஸ்ல பொண்ணுங்க பசங்க பேசவே கூடாது. நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருந்தோம். Bro Anga College, Life Epti Pugathu. எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆகிட்டு திரும்பி படுத்து தூங்கிட்டேன். காசெல்லாம் தேவையில்லாம செலவாகுது. பைக் வேற வாங்கியிருக்க, பெட்ரோலும் போடணும், அது போக உனக்கு சம்பளமும் பத்த மாட்டேங்குது, வீட்லயே ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு, அப்படியே போடு. நிறைய அரியர்ஸ் வச்சிருக்க பசங்க வந்து அவங்க நினைச்சாங்க, முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஒரே செமஸ்டர்ல அத்தனையும் கிளியர் பண்ணிடுவாங்க. அப்ப நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல? எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே? தோணா தானே சொல்ல முடியும். இப்படி வாங்க, இப்படி திரும்புங்க. அபிபி துபாய் சொல்லுங்க. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோல் நீயே தாண்டா, உன்னை பார்த்து தாண்டா, உன்னை பார்த்து தாண்டா நான் இங்க வந்தேன்டா. முழு கோளாறு தான் அந்த அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. டவுட் என்ன? டவுட் உன்கிட்ட கேட்டாதான் நீயே கரெக்டா சொல்லு. ரகுமான் இருக்காருன்னு வச்சுக்க, நல்லா மியூசிக் வரும். ஆமா. இப்போ வந்து கமல்ஹாசன் இருக்காருன்னு வச்சுக்க, அதனால நடிப்பு நல்லா வரும். ஆமா. பிசினஸ் நல்லா வரும். ஆமா. எனக்கு என்னடா அவ்வளவு மாதிரி எதுலையுமே ஆர்வம் கிடையாது. ஸ்போர்ட்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நான் ஒரு மாதிரி எருமாடு தான் சுத்திட்டு இருக்கோம். என்ன பண்றீங்க? எங்க போற நீ பாட்டுக்கு? நீங்க தானே சார் விருப்பம் இல்லைன்னா வெளியே போக சொன்னீங்க. நான் சொன்னா செஞ்சிருவியா? நான் உன செத்து போங்கறா, செத்து போயிருவியா? அதை மட்டும் பண்ண மாட்டேயே, என் உயிரை போட்டு வாங்குவியே. இங்க மட்டும் எங்க போற? என்ன? சாரி சார். ஒரு சிம்பிள் லாங்குவேஜ், சி லாங்குவேஜோட பேசிக்ஸ் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ். அந்த பேசிக்ஸ் கூட தெரியாம இங்க பாருங்க, இவன் உங்க மட்டும் நின்னுட்டு இருக்கான். அப்படி வந்து பில் அடிக்கும் போது எல்லாம் உள்ள கிளாஸ்ல கரெக்டா மே இருக்கும். கமிங் சார். பத்தா சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. சரி. நாளையில இருந்து கரெக்ட் டைமிங்க்கு வரணும். வந்துருவோம் சார். டக்கின் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா டக்கின் பண்ண எடுத்துடுற? இல்ல, அது நாங்களே பண்ணணும்னா பண்ணிட்டு வருவோம். நீ சொல்லி அதை செய்யணும்னா அதை செய்ய மாட்டோம். இந்த மாதிரி அகராதிகள்லாம் இருக்கவே கூடாது கிளாஸ்ல. சரி, கிளம்புறேன். ஏடா சார். என்ன மண்டைய பொப்பரப்ப அலைய விட்டுட்டு இருக்கேன். ஸ்டைல் சார். என்ன கயிறு கட்டிக்கிட்டு என்ன செருப்பை கழட்டு முதல்ல. என்னது செருப்பு? இது செருப்பு? அதெல்லாம் இதெல்லாம் காலேஜ் ப்ரொஃபஷனலா போட்டுறதா? கம்பல்சனா போட்டுறதா? போய் எடுத்துக்க போ. ஐடி கார்டு எங்க? வேற ஐடி கார்டு என்ன அங்க மாட்டி தெரியுற? எங்க மாட்டினானு சார்? ஐடி கார்டு போட்டா ஓகே தானே? பட்டனை போடு. என்னடா பட்டனை கீழே போடுற? பட்டன் போட்டேன். போ காமெடி நாங்களும் பண்ணுவோம்டா. இந்த மாடெல்லாம் சார் இங்க வாங்க சார். என்ன சார் அந்த பையன் ஏதோ உங்ககிட்ட ஆமா மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஓவரா பண்றான். அவனெல்லாம் அடக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்டர் நம்ம கிட்ட கையை வச்சா தான் நம்ம பவர் என்ன உங்களுக்கு ஊட்டிக்கு இருக்க நடுவில் நடந்து. தம்பி நீங்க திரும்புங்க சார். அப்படி போங்க சார். இல்ல தம்பி, உங்க எங்க பார்த்த மாதிரி கணக்கு எங்கேயும் பாத்துக்க மாட்டேங்க. காட்டுங்க சார். இல்ல சார், நிமிர்ந்து பாருங்க. நீங்க இந்த தவம் இல்ல, பெரிய ரவுடி ஆச்சு. நீங்க இங்க என்ன பண்றீங்க? சார் சும்மா அப்படியா? சுய தொழில் பண்ணிக்கிறேன். பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஒரு 10 ரூபா கொடுத்துருவாங்க சார். 10 ரூபாயா? காலையில 10 ரூபாயா? உழைச்சு சம்பா. இவ்வளோ பெரிய ஜேர்னி கடந்த இந்த பாதை அப்படின்னு தெரியும் பார்த்தா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துட்டே இருந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி மொமெண்ட் எப்படி இருக்கு தெரியல எனக்கு. அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. இன்னும் ஓடணுங்கிற மொமெண்ட் தான் இருக்கு. இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. ஸோ நின்று ரிலாக்ஸ் பண்ணி செரிஷ் பண்றதுக்கு நான் இன்னும் டைம் எடுத்துக்கல. சக்சஸ் எனக்கு இன்னும் சக்சஸ்ஃபுல் ஆகலன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட கோல் எய்ம்லாம் இன்னும் வேற இடத்துல இருக்கிறனால நான் அதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன்.
என்னடா படிச்சுக்கிட்டே இருக்க? ஏன் படிக்கணும்? ஏன் ஜெயிக்கணும்? நீங்களா திருந்தவே மாட்டீங்களாடா? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? என்னோட வாழ்க்கை, என்னோட குடும்பம், என்னோட அப்பா அம்மா அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. நான் நல்லா படிக்கணும். நான் எக்ஸாமை கிளியர் பண்ணணும், நான் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போகணும், நான் மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளத்தை வாங்கணும், நான் சமுதாயத்தை ஒரு மாற்றத்தை நான் படிப்பேன். நான் படிக்கணும். ஜெயித்து காமிக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். படிக்கணும் படிக்கணும்னு நினைச்சாலே காலையில கரெக்டா எந்திரிச்சிருவோம். நம்ம மைண்டுக்கு கொண்டு போய் காலையில் நம்ம எந்திரிக்கணும், அந்த படிப்பினுடைய சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கணும். நாளைக்கு காலையில கல்யாணம்னு வச்சுக்கோங்க, உனக்கு காலையில நீ தூங்கிடுவியா? எப்படி கரெக்டா எந்திரிப்ப? நாளைக்கு நீ தான் மாப்பிள்ளையா உட்காரணும், பொண்ணா உட்காரணும்னா உனக்கு நைட்டு தூக்கம் வருமா? அந்த மாதிரி நாளைக்கு காலையில படிக்கக்கூடிய பாடத்தையும் நீ விரும்பினேன்னா உனக்கு நைட்டு தூக்கம் வராது. ஆட்டோமேட்டிக்கா அலாரத்துக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீ எந்திரிப்ப. ஒரே வருஷம் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த உழைப்பு மேல உன்னோட முழு எதிர்காலமும் ஆதாரப்பட்டிருக்கு அப்படின்றப்போ அந்த டைம்ல உனக்கு தெரியுற டிவி, உனக்கு இருக்கிற வாட்ஸ்அப், உனக்கு இருக்கிற ஃபேஸ்புக், சுகம் சுகம் சுகம்னு சுகம் ஒண்ணே, கொண்டாட்டம் ஒண்ணே குறியா இருந்துச்சுன்னா வாழ்க்கை நாரி போகுமா போகாதா? நீ உன்னை ஜெயிச்சு காமிக்கணும், உன்னோட உடம்ப ஜெயிச்சு காமிக்கணும். சில சமயங்கள்ல நீ உட்காரணும்னு சொல்லிட்டு பாக்குறப்போ உனக்கு மூடே இருக்காது படிக்கிறதுக்கு. ஆனா மூடு இல்லைன்றதுக்காக நீ படிக்காம எழுந்தியானா நீ உன்கிட்டயே தோத்து போயிட்ட. நம்ம கிட்ட கார்டு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி, நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்காரு. பரமா படிடா, ஒழுங்கா படிடா.